தேவையை, அதாவது அடையாளத்தை நமக்கும் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். நமக்கும் தருகிறவர். உதாரணமாக பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஒரு அடையாளத்தை கேட்கிறார். எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். Show me a sign for good. அகங்காரிகள் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அகங்காரிகள் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின போது எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். சங்கீதம் 86 சங்கீதம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 86 சங்கீதம் 17வது வசனம். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தார். ஏன்னா அகங்காரிகள் செய்யறாங்க, விரோதமா எழுப்புகிறாங்க. விரோதமா எழுப்பி அவர்கள் இருக்கும் பொழுது காலம் ஜெபிக்கிறார். நீர் எனக்கு துணை செய்கிறீரப்பா. அகங்காரிகள் விரோதமா எழுப்பினா கூட நீர் என்ன செய்கிறீர்? எனக்கு துணையாக இருக்கிறீர். நீர் என்னை தேற்றுகிறீர். அப்ப இதை பகைஞர் கண்டு என்ன செய்யணும்? வெட்கப்படணும். கர்த்தர் அவங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் அவங்களை தேற்றுகிறாரு என்பதை பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு என்ன செய்யணும்? அனுகூலமாக அடையாளத்தை அடையாளத்தை காண்பித்தார். Show me a sign for good. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கப்பான்னு சொல்லி அப்ப தாவீது ஜெபிக்கிறான். தாவீதுக்கு அடையாளத்தை காண்பித்தார். அதே போல ஒவ்வொரு அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய ஊழியக்காரனான எலியேசர் சோத்திரம் ஈசாக்கினுடைய திருமணத்திலே கர்த்தருடைய நடத்துதலுக்காக என்ன செய்கிறார்? ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறார். தன் மகனாகிய ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக அவரை அனுப்புகிற பொழுது சோத்திரம் அங்கே எலியேசர் என்ன செய்கிறார்? ஒரு அடையாளத்தை ஆண்டவரத்தை கேட்கிறார். ஆண்டவர் தாமே அவருக்கு ஒரு அடையாளத்தையும் அப்படியே கொடுத்தார். தண்ணீர் குடிக்க வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே உன்னுடைய ஊழியக்காரனான ஈசாக்கு நியமித்தவளா இருக்கும். என் எஜமானுக்கு நீ அனுகிரகம் செய்தீர் என்று நான் அறிந்து கொள்ளவும் செய்தொள்ளும் என்று சொல்லிக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்றோம். நீயும் தண்ணீர் குடி, உன் ஒட்டகங்களுக்கு நான் என்ன செய்ய தண்ணீர் பார்ப்பேன் என்று சொல்லுகிற